ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முரளியோட ஆள் என்ன பண்ணுறான், கரெக்டாக பிளான் போட்டு காயை நகர்த்திறான். இங்கே இன்ஸ்பெக்டர் போலீஸ் எல்லாருமே அபி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த கையோட டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகவை கூட்டிகிட்டு அபி வெளியில் கிளம்ப போகிறாங்க. அந்த சமயம் போலீஸ் வந்து உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த விக்னேஷும் அபியும் எங்கே யார் வர சொன்னது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்களா, நாங்கள் அந்த கேஸுக்காக வரல, இது வேறு கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறாங்க உங்கள் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அபி மேலே மொத்த பழியையும் தூக்கி போட்டுடுறான். பொய்யா புளியிடுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சார் என் பொண்டாட்டி பண்ணா, ஆமாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து வச்சு பொண்ணுங்கள் ட்ரெஸ் மாற்றுறதை எடுத்து வச்சு பேரம் பேசியிருக்காங்க பக்கத்து தெருவில் இருக்க கடைக்கு, வீடியோ கடைக்கு. எவ்வளோ பெரிய கிரிமினல் வேலை இது, என்னம்மா நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஆமாம் கான்ஸ்டபிள் இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற கத்துறாங்க. அப்படி இருந்துட்டு நான் அப்போலாம் இல்லை 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 நான் அது பண்ணவே இல்லை அப்படின்னு கத்துறாங்க. நானே உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தேன் சார், என்னம்மா உங்கள் மேலே தப்பு இல்லை, நீங்களே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லை சார் நான் வந்தேன், நீங்கள் தான் நாளைக்கு வாங்கன்னு வர சொல்லிட்டாங்க. அங்கே எஸ் சார் உங்களுக்கு கூட தெரியுமில்ல அப்படின்னு அந்த கான்ஸ்டபிளை சொல்ல, ஆமாம் சார் இந்த மேடம் வந்தாங்க. அப்படியா அப்படிங்கல, ஆமாம் ஆனால் வந்தவங்க இப்போ சொன்ன மாதிரி சொல்லலை, இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பணம் வேணாலும் தர்றேன், எனக்கு சாதகமாக பண்ணி கொடுங்கன்னு இவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னதையோட, இல்லை இவர் போய் சொல்கிறாருன்னு அபி எவ்வளோ கெஞ்சுறாங்க. உடனே அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, என்னம்மா நாடகம் ஆடுறீங்களா, இப்படி பணத்துக்காண்டி இப்போலாமா கேவலமான வேலை பண்ணுவீங்க, ஆச்சு நீங்களாம் என்ன மன்னிச்சிங்க, சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கல. ராகு வந்துட்டு இங்கே பாருங்கள் வார்த்தையை அளந்து பேசுங்க அப்படிங்கல. என்னம்மா என்ன சார் அளந்து பேசுறது, உங்கள் பொண்டாட்டியை கண்டிக்க முடியல, இப்படியா பணப்பை பிடிச்சி இந்த மாதிரி அடுத்தவங்க பொண்ணுங்களோட வாழ்க்கையில் விளையாடுவீங்க, இது நல்ல வேலை அவங்க ஏதோ இந்த மாதிரி அப்லோடு பண்ணலை, பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும், பல பெண்களோட வாழ்க்கை போயிருக்கும், இந்நேரம் என்னமாவது முடிவு எடுத்திருப்பாங்க, தவறான முடிவு, அதுக்கு சேர்த்து உங்கள் பொண்டாட்டி அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படியே அழுகுறாங்க. அபி எவ்வளோ சொல்லியும் கேட்கல, கவலைப்படாமல் நீ போ அபி, நான் இருக்கேன், நான் வர்றேன் வக்கீலோட அப்படின்னு சொல்லிடுறாங்க. அழுதுகிட்டே போகிறாங்க. அங்கே கொண்டே பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போட்டு விட்றாங்களா ஸ்டேஷனுக்குள்ளே, கம்பி எண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. இங்கே வேக வேகமாக அலறிக்கிட்டு ஓடுறாரு ராகவ். என்ன எப்படி இருந்தாலும் சரி இன்னைக்குள்ளே எடுத்தாகணும் என் பொண்டாட்டியை அப்படின்னு வக்கீலை கூட்டிகிட்டு போகிறாங்களா. அவங்க அங்கே என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் இது எவ்வளோ பெரிய இது, ஒரு அசிங்கமான ஒரு காரியத்தை செஞ்சுருக்காங்க, இவங்களுக்குலாம் எப்படி சார் ஜாமீன் தர முடியும், இவங்க சொல்கிறாங்க இல்லை யாரோ பண்ணிட்டாங்கன்னு, அப்படி யாரோ பண்ணியிருந்தால் இவங்களாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அதை விட்டுட்டு இங்கே எங்கள் ஆளுகிட்டே காசு தரேன்னு சொல்லி வந்து எவ்வளோ வந்து ஒரு இல்லீகல் வேலை பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு அப்படி பயங்கரமாக திட்ட அந்த வக்கீல், என்ன சார் அப்படிங்கிறாங்களா. ராகவ் வந்துட்டு இல்லை ஏன் அபி அப்படிப்பட்டவ இல்லை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ராகவ் போய் அபியை போய் பார்க்குறேன் சார், ஒரு 2 நிமிஷம் பேசிக்கிறேன், சீக்கிரம் பேசுங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா இங்கே இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா முரளி செம்ம சந்தோஷத்தில் இருக்கான். அபி நீ சீக்கிரம் நீ போயிடணும் இந்த வீட்டை விட்டு அப்படிங்கல. இங்கே சுந்தரி வந்து என்ன கிருஷ்ணா சூப்பராக பிளான் போட்டிருப்ப போல இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆமாத்த நான் என்ன இப்படி எத்தனை நாளைக்கு இவங்களுக்கே விட்டு கொடுத்துட்ருக்க முடியும், ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ என்ன உன்னோட பிளான் அப்படிங்கல. இல்லாத்த இப்போ எல்லாம் அப்படியே மேலே கேஸ் வந்துடும், எல்லாம் காரி துப்பிடுவாங்க, அந்த பொட்டிக்கு இழுத்து மூடிடுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாரும் அபியை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க, அவளை வெளியில் எடுக்க முடியாது. அந்த சமயம் பார்த்து நான் போய் வெளியில் எடுத்து நான் எங்கேயா கூட்டிகிட்டு போய் நான் தான் உனக்காக இருக்கேன்னு சொல்லி அவளை நான் தாலி கட்டி வாழ்வேன் அப்படிங்கிற. நல்ல பிளான் தான், ஆனால் அது நடக்கணுமே, நடக்கும் அத்தை, வாயை மூடிட்டு இருங்க, ஏன் அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க, நான் கண்டிப்பாக நடத்தி காட்டுவேன் அப்படிங்கிற முரளி. அபிகிட்ட தனியாக பேசுகிற ராகவ், என்ன ஆச்சு அபி ஏதாவது சொல்லு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவாக எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொட்டிக்கில் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி பேசினா, நீ தான் உன் மேலே தான் பழி போடுவேன், நான் இல்லைனா லெட்டில் விடுவேன், நீ அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போகணும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கல. இதையே நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கல, நீங்களே ஒரு மாதிரியாக இருந்தீங்க, உடம்பு முடியாமல் இருந்தீங்க, அப்படி இருக்கல நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு அழுகுறாங்க. சரி அழுகாத, இது யார் பண்ணியிருப்பா, எவங்க இந்த வேலை பண்ணியிருப்பான்னு தெரியலையே, ஒருவேளை உனக்கு பிடிக்காதவங்க யார் இருக்காங்களா, எனக்கு பிடிக்காதவங்க யார் இருக்கா ராகவ், நான் பாட்டுக்கு வேலையை உண்டுன்னு எனக்கு உண்டுன்னு நான் பாட்டுக்கு இருக்கேன், அப்படின்னா எனக்கு பிடிக்காதவங்க யாரும் உனக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிறாங்க ராகவ். அப்படி பார்க்குறாங்களா, இதில் ஆமாம் ராகவ் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற, ஆமாம் நீ எனக்கு அந்த ராகவ் பிடிக்கவே பிடிக்காது, அவன் பொண்டாட்டி பிள்ளையோட வாழக்கூடாது, நீ அந்த வீட்டை விட்டு போயிரு, நீ அங்கே இருக்க நான் தொந்தரவு பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணையில் அவன் பேசினான் அப்படிங்கிறாங்க. அபி அப்படியா, என்ன அபி இவ்வளோ நடந்திருக்கு என்ற சொல்லவே இல்லை அப்படிங்கிறாரு. நான் எப்படி பாஸ் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. அவன் இந்த மாதிரி நீ வீட்டை விட்டு போகலை, நான் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுவேன்னு சொன்னது மாதிரி சாதிச்சிட்டான் அப்படின்னு அழுகுறாங்க. சரி அழுகாத விடு, நான் இருக்கேன், கண்டிப்பாக நான் இருக்கேன், உன்னை கவலைப்படாத, நான் உன்னை வெளியில் கொண்டு வருவேன், நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கல. எப்படி முடியும், இதான் ஆதாரத்தோடு வச்சுருக்காங்களே, என்னது என்னை தான் ஆதாரத்தோடு தான் எல்லாம் அரெஸ்ட் பண்ணாங்க, நீ எனக்காக பாடுபட்டு என்னை வெளியில் கொண்டு வரலையா அப்படின்னு அபிக்கு ஆறுதல் சொல்கிறாரு ராகவ். அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க. நீ கவலைப்படாத அப்படின்ட்டு வர்றாங்களா. பார்த்தா
வீட்டுக்கு வராரு. வக்கீல்னாலே ஒன்றும் பண்ண முடியல. இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சரி பொட்டிக்குள்ள போய் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் போயிடுறாரு. இந்த சமயம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாட்டி அஞ்சலி எல்லாரும் புலம்பி தள்ளிக்கிட்டு இருக்கல. சுந்தரி இருந்துட்டு அவள் அப்படித்தான், அவள் காசுக்கு ஆசைப்பட்டா நான் எவ்வளோ சொன்னேனே கேட்டிங்களா அப்படிங்கிற வாயை மூடு சுந்தரி அப்படின்னு அவங்க புருஷன் திட்டுறாரு. பாட்டியும் திட்டுறாங்க. யாரை பார்த்து என்ன மாதிரி பேசுகிற, அபி அப்படிப்பட்டவளா அப்படிங்கிற, அப்படிப்பட்டவளா இருக்காங்கன்னா இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. இது யார் வேணாலும் வேணுக்குனே பண்ணலாம், ஏன் ராகவுக்கு பிடிக்காதவங்க கூட இப்படி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி பேசல. முரளி அஞ்சலி பார்க்குறாங்களா. அஞ்சலி வந்துட்டு வாங்க நம்ம போய் அபியை பார்க்கணும் அப்படிங்கிற. அப்பாடா இப்போ அது கூப்பிட்டியே, எப்படா அபியை போய் பார்க்குறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், நீனா கூப்பிட்டியா அப்படின்ட்டு சரி வாங்க அஞ்சலிமா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வேகமாக நல்ல பிள்ளை மாதிரி போகிறாரு. அங்கே போய் அஞ்சலி என்ன பண்ணுது, அழுகுது அபியை பிடிச்சிக்கிட்டு. என்ன அபி என்ன ஆச்சு அப்படிங்கிற நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. உடனே முரளி வந்துட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அபி, நான் இருக்கேன் அப்படிங்கிற பார்க்குறாங்களா. அதாவது நாங்கள் இருக்கிறோம், உங்களை நாங்கள் எப்படியே விட்டுருவோமா, அவனை நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக எவனுங்கிறத கண்டுபிடிச்சி அவனுக்கு நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன், உங்களை நான் நிரபராதின்னு வெளியில் கொண்டாடுவேன் அப்படின்னு முரளி வேணுக்குனே நல்ல பிள்ளை மாதிரி பேச அப்படியே பார்க்குறாங்க. நீ கவலைப்படாத அபி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வெளியே வராங்க. அப்பா எப்படியும் நம்ப வச்சாச்சு அப்படின்னு அபியை பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறானா. பார்க்குறாங்க அபி, பார்த்ததோட அப்போ இவன் தான் பண்ணியிருக்கணும், இவன் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ராகவட்டத்தை சொல்லி ஆகணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த வாட்டி வந்தோன்னே ராகவட்ட சொல்லி இவனை தான் முதல்ல கண்காணிக்க சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம், இப்படி தான் போகலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.